ஹலோ everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் போர்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து 5 வோல்ட் ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் போர்டு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல், அதாவது ரைட் லெஃப்ட்னு சொல்லி ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees ஆகுது. இது நீங்கள் எங்கே வாங்கலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கும். அப்படி அங்கே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 100 rupees ஆகுது. நான் வந்து அமேசானில் வாங்கினேன். நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 100 rupees தான் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர் எடுத்துக்கிறேன். நம்ம மொபைல் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து 5 வோல்ட் இன்புட் தரணுன்றதுக்காக ஒரு மொபைல் சார்ஜர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் 5 வோல்ட் பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயரிங் டேப்பு, அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர்ஸு. அதுக்கடுத்து நம்ம இந்த சர்க்யூட்டில் அவுட்புட் வருதுன்னு காட்டுறதுக்காக நான் 2 ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆக்ஸ் ஒயர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ஒயர் நீட்டமாக விட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த பின் மட்டும். அப்படி உங்கள்கிட்ட ஆக்ஸ் பின் இல்லை அப்படின்னா நார்மல் ஹெட்செட்லேருந்து இந்த பின் மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் ஒயர் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. செய்யறதுக்கு முன்னாடி இந்த போர்டு பற்றி எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து போர்டில் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பேட்டரியிலேருந்து இன்புட் 5 வோல்ட் கொடுப்போம் இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு ரைட், அதாவது நம்ம ஹெட்செட் பின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இது கிரவுண்டு, ரைட்டு லெஃப்ட்டு 2 ஸ்பீக்கருக்கான இன்புட் கொடுக்குறது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட்டு ரைட்டு லெஃப்ட், இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர், இதுக்கு ப்ளஸ் மைனஸ், இதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் பின்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கிறது, இன்னொன்று 4 பின் இருக்கிறது. இப்போ நம்ம இங்கே இந்த 4 பின் தான், ஒரு பின் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக 2 வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து 3 பின்னில் இருக்கிறது எப்படி கனெக்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்க ஒயரில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் 3 ஒயர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, மிச்சம் 2 இருக்கிறது ரைட்டு லெஃப்ட்டு. அதாவது கோல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் கொடுப்போம், கோல்டுன்றது சென்டரில் கொடுப்போம், மிச்சம் 2 ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி 2 பக்கமும் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்க ஹெட்செட்டு. நம்ம வந்து இப்போ வந்து 4 பின் இருக்கிறதா யூஸ் பண்ணுறோம். 4 பின் இருக்கிற ஹெட்செட்டில் பின்னில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் இருக்கும். 4 ஒயரில் பார்த்தீங்கன்னா 4 ஒயரில் கோல்டு கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கோல்டு கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. அது ஏன் தேவையில்லை, அது வந்து மைக்குக்கான ஒயரு, அது நமக்கு தேவையில்லை. மிச்சம் இருக்க 3 ஒயரில் கோல்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கிறது கிரவுண்டு, மிச்சம் 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு 2 இதுவும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள். இது கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் சால்ட்ரிங் மிஷின் வேணும். சால்ட்ரிங் மிஷின் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் பின்னில் பார்த்தீங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, க்ரீன், மொத்தம் 3 ஒயர் இருக்குது. இதில் இப்போ இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், அதாவது கிரவுண்டில் கொடுப்போம். மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு கொடுப்போம். அதாவது ரெட் கலர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயும், மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் மிச்சம் நம்ம வச்சுருக்க இந்த கனெக்ஷன் ஒயரை சுற்றியும் வந்துட்டு 2 அவுட்புட்டுக்கு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் பேட்டரி, இது எல்லாத்துக்கும் கொடுப்போம். நான் இப்போ வீடியோ பாஸ் பண்ணிடுறேன், நான் போய் சால்ட்ரிங் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சு முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது 2 பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, 2 ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு, அதுக்கு 5 வோல்ட் இன்புட் இந்த சர்க்யூட்டுக்கு கொடுக்கறதுக்கான 5 வோல்ட் இன்புட் இந்த இது. இதில் வந்து ரெட் கலர் டேப்ஸ் இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லி சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது சென்ட்ரு, மிச்சம் 2 கலரும் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு. இதில் இருக்கிறத கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கிறதும். 4 பின் இருக்கிற ஹெட்செட்டில் இந்த மெத்தடு, 4 பின் இருக்கிறதுல இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க.
5 வோல்ட் இன்புட் தரதுக்காக மொபைல் சார்ஜர்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட் கொடுக்கறதுக்கான சார்ஜர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். இந்த 2 ஸ்பீக்கரும் இதில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்பீக்கர் எங்கே கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு 2 பின் சொல்லியிருந்தோம்ல ஸ்டார்டிங்லேயே, இது 2லேயும் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிடுறோம். தனித்தனியாக கனெக்ட் பண்ணணும், 2 மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை, கரெக்டாக நம்ம எப்பயும் இப்போ நார்மலாக கொடுத்தாலே போதும். ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிடுச்சு, அதேமாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டு ஒயரிங் டேப் யூஸ் பண்ணி டேப் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேப் போட்டாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் கனெக்ஷனு. அதாவது 5 வோல்ட் இன்புட் இந்த இடத்துல தருவோம். அடுத்தது இங்கே வந்துட்டு ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்கு ஆக்சிவரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர், ரைட்டு லெஃப்ட்டு 2 கனெக்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் மொபைலே கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 4 பின்ஸ் அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க, அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சர்க்யூட் போர்டெலாம் நீட்டாக கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த யூஎஸ்பி ஒயரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஒயராக நீட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்துகிட்டு இதில் வச்சு இப்படி ஃபுல்லாக ஒரு டேப் சுற்றிடுங்க. உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
இந்த மாதிரி பேக் பண்ணி முடிச்சிருங்க. பேக் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு அட்டாச்சு இதையும் டேப் போட்டு விட்டுங்க. ஃபைனலாக இது மாதிரி பேக் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட் கொடுக்கறதுக்கான யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் ஆக்ஸ் இன்புட் உள்ளே கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் அவுட்புட் இதில் அது மாதிரி நீட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.